ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னா பட்டாபிராம் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். பட்டாபிராம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு. ஏற்கனவே நம்ம ஆவடி மார்க்கெட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பிகேஎஸ் ஃபிஷ் மார்க்கெட்டை பற்றி. இது பட்டாபிராம் ஃபிஷ் மார்க்கெட்டு. இங்கே வந்து எல்லா விதமான மீன்களும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம வீடியோ வச்சு கவர் பண்ணலான்னு வந்திருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அதே சமயம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம போக போக புது புது மார்க்கெட் வீடியோஸாக நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். இந்த மார்க்கெட் போகிற வழியிலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க. காய்கறியும் கிடைக்கும், கறி, மீன் எல்லாமே கிடைக்கும் இந்த மார்க்கெட்டில். அந்த மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட்டு. உள்ள முதல்ல போய் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் தாங்க இருந்தது. சங்கரா மீன் ஒரு பெரிய மீனாக இருந்தது, பெரிய சைஸ் மீன். இது 350 ரூபாய் கிலோ. சின்ன சைஸும் இருந்தது. 200 ரூபாய் 250 ரூபாய் பிரித்து வச்சுருந்தாங்க. 300, 350, 200, 250 பிரித்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷீலா இருந்ததுங்க. ஷீலா வந்து 350 ரூபாவா இருந்தது. ஷீலா பரவாயில்ல, நல்லா இருந்தது. அப்புறம் பொட்டு நண்டு இருந்தது. பொட்டு நண்டு வந்து 350 ருபீஸ் சொன்னாங்க, 350 ரூபாய். தடை காலத்துக்கு அப்புறமா 350 ரூபான்றது வாங்கலாம். ஐல மீன் இருந்தது. ஐல மீன் 220, 220 ரூபாய்க்கு நீங்கள் இதை தாராளமாக வாங்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மொய்ச்சிட்டு இருந்தது. இப்போல்லாம் மொய்க்கிறதே இல்லைங்க, எல்லாத்துலேயுமே ஃபார்மலின் தெளிக்கிறாங்கன்றாங்க. அதனால் மீன் வாங்கும் போது மட்டும் மக்களை நீங்கள் எப்போவுமே பார்த்து தான் வாங்கணும். அதுக்கப்புறம் 240 ரூபாய்னாங்க. இது பெரிய சைஸு கிழங்கா மீன். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது இந்த மீன். ஷீலா வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுங்க. ஒரு கடையில் ஒரு ரேட்டுங்க. 250, 260 அது மாதிரிங்க. அப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஏரி வவ்வால் விற்றுந்தாங்க. இது ஒரு பீஸு 120 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இது இருந்ததுங்க, ஊசி கனவா. ஊசி கனவா வந்து 250 ரூபாங்க. இது நல்ல பெரிய சைஸ் ஊசி கனவா தான், ஆனால் நல்லா இருந்தது. அப்புறம் நாம நண்டு சொல்லுவாங்க. இது நாம 3 கோடு இருக்குங்க. நாம நண்டு தான் சொன்னாங்க. இது வந்து 350. அப்புறம் சூர மீன் இருந்தது. சூர மீன் வந்து 300 சொன்னாங்க கிலோ. இது காசிமேரில் 200 ரூபாய் தான், இங்கே 300 ரூபாய். ஆனால் நல்லா இருந்ததுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன். அப்புறம் இது கோலா மீனுங்க. இது ஊசி கோலா இதுன்னு சொல்லுவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த மீன். 350 ரூபாய். இது நம்ம இப்போ எப்போ போனாலும் மீன்களை பார்த்து தாங்க வாங்கணும். ஷீலா தாங்க. ஷீலாவும் சங்கராவும் எக்கச்சக்கமாக வந்திருந்ததுங்க. மீனுக்கு பஞ்சமே இல்லைங்க இந்த மார்க்கெட்டில். நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்களாக தான் இருந்தது. நீங்கள் சூர மீனை வந்து சாப்பிட்டீங்கன்னா கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. சூர மீன் அது மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இந்த சங்கரா 200ங்க. இது சின்ன சைஸ் சங்கரா. பொடி சங்கராவும் இருந்தது, பெரிய சங்கராவும் இருந்ததுங்க. அப்புறம் பாறை இருந்தது. பாறை 400 ரூபாய், அது பெருசு. இது வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிப்பாறைன்னு சொல்லுவாங்க. புள்ளி வஞ்சரம்னு சொல்கிறாங்க சில இடத்துல. இது புள்ளிப்பாறை. இது கிலோ 400 ரூபாய். இது எப்படியும் வந்து ஒரு 6 கிலோ இருக்குங்க இந்த மீன். இது வந்து காரப்பொடிகளோட பெரிய சைஸுங்க. காரல் மீன். காரல் மீன் இது 300 ரூபான்னு சொன்னாங்க. இது குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா முள் அதிகமாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டான மீன். வாவல் மீன் 600 ரூபாங்க. அதாவது வவ்வால் மீன். இது ஒரு மீனும் 2 கிலோ இருக்கும் சைஸு. நல்ல பெரிய சைஸு, 600 ரூபாய். நம்பி வாங்கலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வஞ்சிரம் 900 ரூபாங்க. ரேட்டு மட்டும் வந்து குறைய வேலை போல் இருக்குது. தடக்காலத்துக்கு அப்புறமா பாடு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மீனவர்களுக்கு தான் தெரியும் பாடுனா என்னன்ட்டு. எனக்கு அது தெரியல. பாடு கம்மியாக இருக்குது, மீன் வரது கம்மியாக இருக்குன்னே சொன்னாங்க. 900 ரூபாய் வஞ்சிரம். 500 ரூபாங்க இது கொடுவா. இது ஒரிஜினல் கொடுவாங்க. கொடுவாலே நிறைய வகை இருக்குது. நான் மார்க்கெட்டாக போய் வீடியோ எடுக்கிறதுனால அது தெரிய வந்தது எனக்கு. இது தாங்க ஒரிஜினல் கொடுவா. நல்லா பாருங்கள், திமிழ் வந்து தூக்கிட்டு இருக்கோம் மாடு மாதிரி. அதனால வந்து அது 500 ரூபாங்க. சொரா இது 300 ரூபாங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க. நான் பார்த்ததுலேயே இந்த சொரா தாங்க பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நீங்களே பாருங்கள் அதோட குவாலிட்டி, தன்மையும். பாறை வந்து 350 ரூபாங்க பாறை. இந்த சங்கரா பார்த்தீங்கன்னா இந்த சங்கரா 300 ரூபாங்க. 300, 350 ரூபாய். சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. ஆனால் சூப்பராக இருந்தது. சங்கராலாம் செம்ம குவாலிட்டியாக இருந்தது. இந்த கிழங்கா மீன் பார்த்தீங்கன்னா 220. இது கொஞ்சம் சுமாராக தாங்க இருந்தது இந்த கடையில். நான் எல்லா கடையுமே கவர் பண்ணியிருக்கிறேன். எல்லா கடையிலுமே ஒரே மாதிரி மீன்கள் தான் இருந்தது, புதுசாக எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த எறா பார்த்தீங்கன்னா 300 சொன்னாங்க. இதுவே வானகரமாக இருந்தால் இந்த எறா வந்து 240லேருந்து 250 ரூபாய். ஆனால் 300 ரூபான்னு சொன்னாங்க. இந்த கனவா 300 ரூபான்னு சொன்னாங்க. சைஸு பெருசு. இந்த கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா பக்கத்துலேயே வெட்டி கொடுத்துருவாங்க. அங்கேயே ஆள் இருந்தாங்க. இவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல. இந்த கடையில் மட்டும் வாங்கினீங்கன்னா. இவங்களே வந்து நகர மீனை வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கரா வாங்கியிருந்தாங்க. இந்த சங்கராவில் 150 ரூபாய். பொடி சைஸ் தான். அது பக்கத்து கடையில் பக்கத்தில் ஒருத்தர் உரிக்கிறாரு பாருங்கள், எறா உரிக்கிறாரு. அவர் பக்கத்தில் இருக்கிற சங்கரா வந்து 300 ரூபாய், 350 ரூபாய். நம்ம பேரம் பேசி தாங்க வாங்கணும் எங்கே போனாலும். இந்த பாறை 450 ரூபாங்க. ஒரே மீனாக தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க, வெட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இது 2500 ரூபான்னு சொன்னாங்க இந்த மீன். செம்ம சைஸுங்க இந்த மீன். 2000 ரூபானா கொடுத்துருப்பாங்க.
நம்ம வந்து வாங்கறதுக்கு வரல, வீடியோ எடுக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் இது வந்து 2000 ரூபாங்க, இதுவும் 2000 ரூபான்னு சொன்னாங்க. இது புள்ளிப்பாறை. இது டேஸ்ட் கம்மி தாங்க, அந்த பாறை தாங்க டேஸ்ட் அதிகம். அது மஞ்சப்பாறை நல்ல டேஸ்ட் இருக்கும், இது டேஸ்ட் சுமாராக தான் இருக்கும். இது புள்ளிப்பாறை. அப்புறம் தேங்காய் பாறை இருந்ததுங்க. மீனோட கண்ணு பாருங்க, அதோட குவாலிட்டி பாருங்க, அதோட வழவழப்பு தன்மையை பாருங்க. அதனால தான் நான் வீடியோவில் திரும்பவும் சொல்கிறேன், நான் எல்லா மீனுமே க்ளோஸ்அப்பாக தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மீனோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும், மீனோட தன்மை உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த இறா 300 ரூபாங்க. மீன் எப்படி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் எல்லா மீனையுமே நான் கிட்ட போய் எடுத்துருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா வலை மீனோட இதில் வர்றது தான், வகையாறில் வர்றது தான். இது வந்து 350 ரூபாய். இது வந்து நான் இந்த மார்க்கெட்லேயே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. முரல் மீன் வந்து இது 300 ரூபான்னு சொன்னாங்க, ஒரு இடத்துல 280ன்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்டது இல்லைங்க முரல் மீன். அது எப்படி இருக்கும் நீங்கள் டேஸ்ட்டுன்னு தெரியாது. 300 ரூபான்னாங்க. 300 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். இதுதாங்க இந்த மார்க்கெட். இந்த மார்க்கெட்டோட சைஸு பாருங்கள், இந்த மார்க்கெட்டோட இடம் பாருங்கள். இடம் ரொம்ப சின்ன இடம் தான், கடையிலேயே போய் நிற்கவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் நிற்கவே முடியாது. நான் போனது வந்து புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் முன்னையெல்லாம் நிற்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சின்ன இடம் தான், ஆனால் பெரிய மார்க்கெட்டுங்க. இந்த சைடில் ஒரு 50 கடை இருந்திருக்கும், அந்த சைடில் ஒரு 50 கடை இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கா இருந்தது, சங்கரா இருந்தது, அயிலை இருந்தது, காணாங்கெளுத்தி இருந்தது, பாறை இருந்தது, கவலை இருந்தது. ஒரு கடையில் ஒன்றுங்க ரேட்டுக்கு ஏற்ற மாதிரிங்க. இந்த ஷீலாலாம் வந்து 400 ரூபான்னு சொன்னாங்க, பெரிய சைஸ் ஷீலாங்க, அதனால் 400 ரூபான்னு சொன்னாங்க. இந்த சங்கரா வந்து 250ன்னு சொன்னாங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி தாங்க. எந்த மீனுமே நீங்கள் பார்த்து வாங்குறதுல தாங்க இருக்குது. எந்த மார்க்கெட்டில் போனாலும் நம்மளை ஏமாற்றுவாங்களா ஏமாற்ற மாட்டாங்களான்லாம் சொல்ல முடியாதுங்க. யார் ஏமாற்றுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதே சமயம் அவங்களும் பிழைக்கணும், நமக்கும் குவாலிட்டியானது வரணும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம தான் பார்த்து வாங்கணும். எந்த மீனை வாங்குறதா இருந்தாலும் நம்ம தான் ஒரு தடவைக்கு ஒரு 2 தடவையாக பார்த்து வாங்கணும். எல்லா விதமான மீன்களும் இங்கே இருக்குதுங்க. பாருங்கள், இந்த கவலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த கவலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா தும்புலின்னு சொல்லுவாங்க, சின்ன சைஸு கிழங்கான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கம்மிங்க, 180 தான் அந்த மீனெல்லாம். இந்த கடையில் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருந்தது மீன், எல்லா கடைக்கும் கம்பேர் பண்ணும் போது. அப்புறம் நெத்திலி இருந்ததுங்க. நெத்திலி வந்து இது 200ங்க, பச்சை நெத்திலி மீடியம் சைஸ் தான். இது 150 இருந்தால் பரவாயில்ல இருந்திருக்கும். இந்த மீன் 350 ரூபாங்க. சங்கரா நல்லா இருந்ததுங்க, சங்கரா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லா கடையிலுமே சங்கரா தாங்க மெயின். அதை தான் மக்கள் வாங்கிட்டு போயிருந்தாங்க. எல்லா மீனும் விலை அதிகம், பாடு இல்லைன்றதுனால, அதாவது வந்து மீன் வந்து போட்டில் வரலன்றதுனால 400 ரூபாங்க இது ஷீலா மீன். இந்த இறா 260ங்க, 260க்கு வாங்கலாம். இருக்கிற மீன்களை தாங்க பல கடையில் இருந்தது. கொடுவா மீன் இவங்க 500 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க, ஒரு கடையில் 550 ரூபாய், இவங்க கடையில் வந்து 500 ரூபாய். மஞ்சப்பாறை 400 ரூபாய். மஞ்சப்பாறைலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க, நல்ல குழப்பாக இருந்தது. அப்புறம் வெள்ளைக்கிழங்கா இருந்ததுங்க, வெள்ளைக்கிழங்கா 300ங்க, நல்லா இருந்தது. வெள்ளைக்கிழங்காலாம் கொஞ்சம் கிடைக்கிறது ரேரு தான், கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வெள்ளைக்கிழங்கா ருசியும் அதிகமாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு இருந்தது. இந்த நண்டு 400 ரூபாங்க. எடை போட்டிங்கன்னா ஒரு கிலோவுக்கு எப்படி 4 இல்லை 5 நண்டு தான் நிற்கும். ஆனால் நண்டு நல்ல திக்கான சைஸு, நல்லா சதையுள்ள நண்டு. மடவை மீன் இருந்ததுங்க. மடவை மீன் வந்து 300 ரூபான்னு சொன்னாங்க. இது கடல் மடவை, ஏரி மடவை கிடையாது. நல்லா சில்வர் கலரில் இருந்தது. பாறை மீனுங்க தாங்க இருந்தது, பாறை மீன் தான் இருந்தது. தேங்காய் பாறை, மஞ்சப்பாறை, கவலை அதான் இருந்தது. 400, 450. இது பாருங்கள் வாவல் மீன் 550 ரூபாய் அந்த கடையில். சூப்பராக இருந்ததுங்க, அதோட வாசமே அவ்வளோ நல்லா இருந்தது. எடுத்து பார்த்துருந்தேன் நான், கேமரா பிடிச்சதுனால என்னால் அது இது பண்ண முடியல, கேமரா கட் பண்ணிட்டு தான் நான் அந்த வீடியோ அதை எடுத்து பார்த்தேன். நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த வெலை மீன் பார்த்தீங்கன்னா 350ங்க, சூப்பராக இருந்ததுங்க. இதுவும் பெரிய சைஸு, சின்ன சைஸ் 2 வெலை மீன் இருந்தது. சின்னது 300 ரூபாய், பெருசு 350 ரூபாய். நீங்கள் எப்படியோ 350 ரூபான்னு போட்டிங்கன்னா 2 மீன் தான் நிற்கும். அப்புறம் இவர்கிட்ட வந்தாங்க, இவர் காமிச்சார் ஷீலா மீன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. செதில் எல்லாம் வந்து இதுவாக இருந்தது. அதோட பூ வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. 400 ரூபாய் தான் சொன்னார் ஷீலாவை. அப்புறம் இந்த நெத்திலி பார்த்தீங்கன்னா 220ங்க, இதுவும் பச்சை நெத்திலி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இந்த இறா 280ங்க. இந்த இறா கவலை மீனும் அவ்வளோ நல்லதுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் கவலை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா. அதனால் மறக்காமல் கவலை மீன் இருந்தால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எல்லா கடையிலுமே ஒரே வகையான மீன்களாக தாங்க இருந்தது. நான் ரொம்ப எதிர்பார்த்தேங்க நாக்கெல்லாம் இருக்கும்னு, நாக்கெல்லாம் இல்லை. சில கடையில் பார்த்தீங்கன்னா ஏரி மீனுங்களாம் இருந்தது. வஞ்சரம் சின்ன சைஸ் வந்து 700 ரூபான்னு விற்றாங்க. இந்த மீனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்.
பெரிய சைஸு கடைலாம் 900 ரூபான்னு இருந்தாங்க. இந்த ஷீலா பார்த்தீங்கன்னா 400 ரூபா, ஒரு கடையில் 350 ரூபா. அப்புறம் இந்த எறா இருந்ததுங்க, இந்த எறா 450ன்னு சொன்னாங்க, 450 ரூபான்னு சொன்னாங்க இந்த எறாவை. இந்த நண்டு 400 ரூபான்னு சொன்னாங்க. இந்த நண்டை ஒரு கிலோவில் வந்து ஒரு 7-8 நண்டு நிற்கும். இது பழையற்காடு நண்டு தான் நாங்கள் வாங்கி விற்கிறோம்னு சொன்னாங்க. இந்த வஞ்சிரம் தாங்க 900 ரூபான்னு சொன்னாங்க கிலோ. ஒரு கிலோ 900 ரூபா வாங்க இந்த வஞ்சிரம். செம்ம சைஸ். இது எப்படியோ வந்து ஒரு 6 கிலோ இருக்கும்னு சொன்னார் இந்த வஞ்சிரத்தை. நெத்திலி பாருங்க, க்ளோஸ்அப்பில் எடுத்தங்க வீடியோ, அதனால தான். நெத்திலியோட குவாலிட்டி பாருங்க, இந்த சங்கராவோட குவாலிட்டியை பாருங்க, அதோட தன்மையை பாருங்க, வழவழப்பை பாருங்க. கல் மாதிரி இருந்ததுங்க மீன். இதெல்லாம் நம்ம வந்து நம்பி வாங்கலாம். இந்த மீனெல்லாம் குழம்புக்கு அவ்வளோ ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்பவுமே பொடி சங்கரா வந்து குழம்பு வச்சுருங்க. பெரிய சங்கரா வாங்கினீங்கன்னா அதை வறுத்து சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. பெரிய சங்கரா குழம்புக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, பொடி சங்கரா தான் குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 100 ரூபாய்க்கு பொடி சங்கரா வாங்கிட்டீங்கன்னா கூட பெரிய சங்கராவை ஒரு 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ இல்லை 500 ரூபாய்க்கோ வாங்கிக்கோங்க. இது வந்து கட்லா, ரோகு அந்த மீனெல்லாங்க. இதெல்லாம் ஏரி மீனும் விற்றுருந்தாங்க. சில கடையில் கடல் மீனும் விற்றுருந்தாங்க, ஏரி மீனும் விற்றுருந்தாங்க. இது நல்ல ஃப்ரெஷ்ஷுங்க, சூற மீன். அறுத்து சாப்பிட்டா கறி மாதிரி இருக்கும், ஹை ப்ரோட்டீன். இது எல்லா கடையிலும் இது ஒரே ரேட்டு தாங்க, 220 தாங்க. இது ஒரே ரேட்டு தான் எல்லா கடையிலுமே இருந்தது. பெரிய பெரிய சைஸு, நல்லா பெரிய பெரிய கிழங்கா இருந்தது. 100 ரூபாய்க்கும் கொடுத்தாங்க கவலை. 150 ரூபான்னு சொன்னாங்க, 100 ரூபாய்க்கும் கொடுத்தாங்க, 150 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, 200 ரூபாய்க்கும் கொடுத்தாங்க கவலை. நான் பார்க்குற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கிழங்கா, தும்பிலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கரா மீடியம் சைஸு, இதே மாதிரி கலவையான மீன்கள் தாங்க அதிகமாக இருந்தது. நமக்கு காசிமேடில் கிடைக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டான மீன்கள்லாம் எதுவும் கிடைக்கலங்க. வெலை மீன் இருந்ததுங்க. வெலை மீனிலே வந்து வேறு மாதிரி ஒரு வகையாராக இருந்தது. அதுவும் வெலை மீனோட குவாலிட்டி தான் சொன்னாங்க. அதே தான் மாறி மாறி இருந்தது. ஆனால் எல்லா மீனுங்களுமே சுத்தமாக இருந்ததுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா நீட்டாக இருந்தது. சரிங்களா? இவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலேருந்தும் மீன் வருமா, காஞ்சிபுரத்துலேருந்து மீன் வருமா, ராமேஸ்வரத்துலேருந்தும் மீன் வருமா, கன்னியாகுமரிலேருந்தும் மீன் வருமா, காசிமேட்லேருந்தும் மீன் வருமா. அதனால் இங்கே அங்கேன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த வவ்வால் பாருங்கள், இந்த வவ்வால் வந்து 600 ரூபான்னு சொன்னாங்க கிலோ. என்ன ஃப்ரெஷ்ஷுன்னு பார்த்துங்க. அதே மாதிரி இந்த பாறையை பாருங்கள், என்ன ஃப்ரெஷ்ஷுன்னு பாருங்கள். ஐஸில் வச்சதால இந்த ஃப்ரெஷ்னஸ் கிடையாதுங்க, அதோட குவாலிட்டி நல்லா இருந்தது. நான் எல்லா மீனுமே செதில் காமிக்க முடியாது, செவில் காட்ட முடியாதுங்க என்னால். ஏன்னா நான் கேமரா எடுக்கிறேன், அதனால் வந்து என்னால் காட்ட முடியாது. ஆனால் நான் எடுத்து பார்த்தேங்க, அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா சிகப்பாக இருந்தது. மீன் கல் மாதிரி இருந்ததுங்க. ஐஸில் வச்சாதான் கல் மாதிரி இருக்கும். இந்த ஷீலா பாருங்கள் எப்படி இருந்தது. ஒன்று பெண்டாக இருக்கும், தலை தொங்கி போயிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் மீன் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நிற்க வச்சா நிற்கும், அந்த சைஸில் இருந்ததுங்க மீன். நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மீன் வாங்கணும்னா பட்டாபிராம் போய் வாங்கலாங்க. இந்த கனவாலாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாங்க. இது பெரிய சைஸ் கனவா 300 ரூபா. இந்த எறா 350 ரூபா சொன்னாங்க. இது பெரிய சைஸு, நல்லா 350 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். அது பக்கத்துலேயே சின்ன சைஸ் இருக்கும்னாங்க. இது 260 ரூபான்னு சொன்னாங்க. இது 260 ரூபாய்க்கு இதுவும் வாங்கலாங்க. அது 350 ரூபாய்க்கு வாங்கலாம். பண்ணா மீன் இருந்ததுங்க. பண்ணா மீன் 300, ஏன்னா சைஸில் இது பெரிய சைஸு. இந்த முரல் மீன் வந்து 280ங்க. ஒரு கடையில் நான் 300 பார்த்தேன். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 280ன்னு சொன்னாங்க. அது குவாலிட்டி எனக்கு எப்படின்னு தெரியாதுங்க, நான் சாப்பிட்டதில்லை. இது வந்து ஓரா மீன் சொன்னாங்க. ஓரா மீன் வந்து சூப்பராக இருக்குமா சாப்பிட, நான் சாப்பிட்டதில்லை. இது 250ன்னு சொன்னாங்க இந்த மீனை. கொடுவா தாங்க, நல்லா பெரிய பெரிய சைஸு கொடுவாங்க. ஒரு கொடுவா நின்றுங்கன்னா 1200 ரூபா 1300 ரூபாய் வாங்கி தாங்க ஆகணும், ஒரு மீனாக வாங்கணும். ஏன்னா கிலோவே 550 ரூபான்னு விற்கிது அந்த சைஸு கொடுவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்லா இருந்தது, ரோகு இருந்தது, கெண்டை இருந்தது. இந்த மீன்கள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ 100, 120 சைஸுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இதெல்லாம். ஏன்னா வளர்க்குறதுனால வளர்ப்பு மீன் எல்லாமே 120 ரூபாய் தாங்க. அது வாங்கிறதுக்கும் ஆளுகிறாங்க. இந்த மீன் தான் 80 ரூபாங்க ஜிலேபி. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 80 ரூபாய்க்கு ஜிலேபி. 120 ரூபாய் இந்த நெய் மீன். நெய் வஞ்சிரம்னு சொல்லுவாங்க, இதில் ஏரி வஞ்சிரம்னு சொல்லுவாங்க. 120 ரூபாய். 120 ரூபாய் ஏரி வவ்வாலுங்க. செம்ம சீப்புங்க. 120 ரூபாய்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஏரி மீன். இந்த கடையில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏரி மீன் தாங்க. கெண்டை, ரோகு, கட்லா இது எல்லாமே 120 ரூபாய், 130 ரூபாய் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தாங்க. ஏரி கெண்டை இந்த பார்த்தீங்கனாலே அப்படி தாங்க இருக்குது. பாருங்கள் சைஸை பாருங்கள். 120 ரூபாய் தான் கிலோ. ஒரு மீன் அப்படியே 2 கிலோ இருக்குங்க. 240 ரூபா 250 ரூபாய். ஏரி மீன் சாப்பிட்றதுக்கும் ஆள் இருக்குங்க. அப்புறம் இந்த கவலை வந்து 150 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் 100 ரூபாய்க்கும் கொடுத்தாங்க கவலையை. இந்த பொட்டு நண்டு 300 ரூபாங்க. இந்த சைஸ் பொட்டு நண்டுலாம் 300 ரூபாய் தான். ஆனால் நீங்கள் எப்போவுமே பெரிய சைஸ் நண்டாக வாங்குங்க. அந்த நண்டில் தான் சதை அதிகமாக இருக்கும், இல்லைனா வந்து சொல்லையாக இருக்கும்.
அப்புறம் வந்தால் பார்த்தீங்கன்னா அங்கேயே பக்கத்துலேயே மீன் வெட்டி கொடுக்குறாங்க. மீன் வெட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பெரிய மீனுக்கு வந்து 20 ரூபா கிலோ, சின்ன மீனாக இருந்ததுன்னா 30 ரூபா. அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இறாவாக இருந்தால் இறாவை வந்து உரிச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்குறதுனா அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் பாறை வாங்கியிருந்தாருங்க ஒருத்தர். இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. அவர் வாங்கும் போதே நான் நினச்சேன் இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு. அப்படி இருந்தும் வாங்கினாரு. நீங்களே பாருங்கள் மக்களே, அதை வெட்டினா ரத்தமே வரல. நல்லா ஒரு இது எப்படியும் அந்த மீன் வந்து ஒரு 10-4 மீன் இருக்கும். அதனால் மீன் மார்க்கெட்டில் வந்து வாங்கும் போது மீனோட தரத்தை பாருங்கள், அதோட குவாலிட்டியை பாருங்கள், அதோட செவுளை பாருங்கள், நல்லா சிகப்பாக இருக்கான்ட்டு, மீன் நல்லா கல் மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் மீன் வந்து ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையுமே பார்த்துட்டு மீனை வாங்குங்க. டக்குன்னு போயிட்டு மீனை வாங்கிட்டு வரணும்னு அது மாதிரி வாங்காதீங்க. அப்போ தான் வந்து மீனோட தரம் நமக்கு நல்லாயிருக்கும். மீன் வந்து நம்ம குவாலிட்டியான மீன் கிடைக்கும். இது பின்னாடி சைடுங்க, பட்டாபிராம் மார்க்கெட் முன்னாடி இருந்து இது பின்னாடி வரைக்கும் இவ்வளோ தூரம் வரங்க. அவ்வளோதான் மக்களே, நம்மளோட வீடியோ பட்டாபிராம் மார்க்கெட்டையும் போட்டாச்சு. அடுத்தது என்ன மார்க்கெட் போகணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நம்ம ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.